திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். மாணிக்க வாசக பெருமான் அதிசயப்பத்தில் அருளியவாறு, அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே என்பது போல, இக்காலை பொழுதிலே நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி, எம் பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே தினம் காலை 5:20 பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நாம் இப்போது திருஞான சம்பந்தரின் 3ஆம் திருமுறையை பன்முறை வரிசையிலே பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதற்காக சென்னை சிவனகம் திரு அருளரச ஐயா அவர்களை வருக வருக என்று திருவடிகளை வணங்கி வரவேற்று ராஜச ஐயாவை நிகழ்ச்சியை வழிநடத்துமாறு கேட்ட அன்புடன் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. சிவாயம். நன்றியா. வாழ்க வாழ்க அடியார்கள். திருப்பள்ளி எழுச்சி. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தற்கு அவர் பலரும் பைப்பொரு கண்ணியமான மாடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பருத்தெமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பட்டம்மாள் படிங்கம்மா. 27 பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனா செம்பதுவ சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழவினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரண தேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்றைக்கு 102வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 33வது பதிகம் திரு உசாத்தானம். கோயிலூர்னு பேருதுக்கு இங்க இராப்பண் 4 என்று கொல்லி பண்ணிலே நாழிகை 41:15 45க்குள்ள இரவு மணி 10 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது.
இந்த தலம் காவிரியினுடைய தென்கரையிலே 107வது தலமாக திருவாரூர் முத்துப்பேட்டை போற வழியில இருக்குது. இங்க இருக்கிற பெருமான் மந்திரபுரீஸ்வரர் என்றும் பெருமாட்டி பெரிய நாயகி என்றும் அமைத்திருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 624. நன்றிங்கய்யா. இருக்காங்களா? இருக்கேயா, அடியன் இருக்கேயா. திருச்சிற்றம்பலம். திரு உசாத்தானம் பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 624. ஐயா ராஜாயா, ஸ்பீச் ரொம்ப லோவா இருக்குங்களா ஐயா? சரியா இருக்குயா, சரியா இருக்கு ஐயா. நீங்க உங்களதுல வச்சுக்கீங்க ஐயா தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 200% இன்க்ரீஸ் என்னையா ஐயா நீங்க இன்க்ரீஸ் பண்ணாத ஒரு பட்டன் அழுத்தினீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அவர்தாயா? ஆமா, நீங்க பாடுங்க. நன்றியா. திரு உசாத்தானத்து தேவர் பிரான் கடல் பணிந்து மருவிய செந்தமிழ் பதிகமால் போற்றும் படிபாடி இருவினையும் பட்டறுப்பார் என் நிறந்த தொண்டருடன் பெருகு விருப்பினராகி பிறபதியும் பணிந்தனைவார். திருச்சிற்றம்பலம். நன்றியா. இது வரலையா? சவுண்ட் கேக்குதாங்க? ஐயா வந்துருவாரு, வெளியில போயிருப்பாரு. வருதாயா? உங்களுக்கு வந்துட்டு இருக்கீங்க. அடியானது கேக்குதா? சரிங்க. நன்றிங்க. நேரிடை துயின்ற வண்ணம் தம்பினில் சாம்புவான் போரிடை சுக்ரீவன் அனுமன் தொழ காருடை நஞ்சுடை காத்தருள் செய்தயம் சேருடை சேடர்வாள் திருவுசாத்தானமே. இங்க இந்த தலம் திருவுசாத்தானம் என்பது ராமபிரான் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தலத்திலே வந்து வழிபட்டு மந்திர உபதேசம் பெற்றதுனால இந்த இடத்துக்கு திருவுசாத்தானம் என்ற பேரு. அதனால ராமர் கூட வந்தவங்க எல்லாம் அந்த யார் யார் வந்தாங்கன்னு இந்த பாடல்ல பட்டியல்பட்டிருக்கார். நீரிடை துயின்றவன் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமால் தான். அவன் அவனுக்கு துணையா இருந்தவர்கள் சாம்புவான், சுக்ரீவன், அனுமன் என்ற இதெல்லாம் சொல்ற நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அந்த செய்தியை சொல்றார். ஏன்னா இந்த இடம் அப்படி ராமர் வழிபட்ட இடம் என்பதனால. வாழ்க வாழ்க. கொல்லேருடையவன் 2வது பாட்டு. சாம்பு சிவாயா படிங்க. சிவாயா. கொல்லையேருடையவன் கோவன ஆடையன் பல்லையார் படுதலை பலி கொளும் பரமனார் முல்லையார் பூரவனி மோதுபதி நரை கமல் தில்லையான் ஊரை விடம் திருவுசாத்தானமே முல்லையார் பூரவனி மோதுபதி நரை கமல் தில்லையானூரை விடம் திருவுசாத்தானமே. நன்றிங்க. இந்த தலத்துக்கு திருவுசாத்தான பிறந்தாலும் இன்னொரு பேர் கோயிலூர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. காரணம் இங்கே தில்லையான் உறைவிடம், தில்லைக்கூத்தன் இங்கே உறைவிடமாக கொண்டிருக்கிறான். தில்லைக்கூத்தனுக்கு கோயில் என்ற பெயரால இந்த ஊருக்கும் கோயிலூர் வழங்குதுன்னு பொருள் சொல்றாங்க. வாழ்க வாழ்க. தாமலார் போலவே. அடியேன் படிக்கிறேன். தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை
ஊமனார்தம் கணா ஆக்கினான் ஒரு நொடி காமனார் உடல் கெட காய்ந்தயம் கண்ணுதல் சேமமா உறைவிடம் திரு உசாத்தானமே சேமமா உறைவிடம் திரு உசாத்தானமே. திருச்சிற்றம்பலம். இந்த சாமி மந்திரபுரீஸ்வரர் இருக்கிறதுனால அவர் அடியார்களுக்கெல்லாம் சேமமாக வைப்பு பொருளாக இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மரிதரு கரத்தினார் மறித்தரு கரத்தினால் மாய்விடை ஏறினான் குறித்தரு கோலனல் குணத்தனர் அடித்தொழ நெறித்தர வேதியர் நித்தலம் ஞாமம் செய் செறித்தரு புழிலணி திரு ஊசத்தனத்தாமே. நெறிதரு நெறியானது நம்முடைய சைவ நெறி. வேதியார் என்பது மறையவர்கள், அஞ்செழுத்துவர்கள். அந்த சைவ நெறியிலே மறைநறை அந்த அருமறையாகிய அந்த அஞ்செழுத்தை ஓதுவர்கள் நித்தலும் நியம் செய்கிற பெருமானுக்கு நித்தலும் நியமம் செய்கிற தலமாக இத்தலம் வழங்குகிறது என்று பாடியிருக்கிறார். பண்டுரைத்து அயனுமாலும். பட்டமால் படிங்க. பண்டிரை தயனுமாலும் பல பக்தர்கள் தொண்டிரை தும்மலர் தூவி தோத்திரம் சொல கொண்டிரை கொடியொடும் குறுகினல் இனம் தெண்டிரை கழனி சூழ் திருவுசாத்தானமே தெண்டிரை கழனி சூழ் திருவுசாத்தானமே. நம. அப்ப பக்தர்கள் எல்லாம் தொண்டு செய்து பெருமானுக்கு மலர் தூவி வழிபடுகிற இடமாக இருந்தது அப்படின்னா பெருமான கிட்ட நம்ம கிட்ட போய் மலர் தூவி வழிபடலாம். அந்த மாதிரிதான் அந்த காலத்துல ஞானசம்பந்த காலத்துல அந்த தலம் இருந்தது. பக்தர்கள் தொண்டிரைத்தும் மலர் தூவி தோத்திரம் சொல்ல என்று. இப்ப தோத்திரமும் சொல்ல விட மாட்டேன்றாங்க, மலர் தோண்ட மாட்டாங்க. எல்லாம் அவங்களே செய்வாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வந்தோன்ற மாதிரி சூழ்நிலையை மாற்றி விட்டார்கள். வாழ்க வாழ்க. மடவரல் பங்கினன். உமாமா படிங்க. உமா மகேஸ்வரிமா. அம்மா படிங்க. மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. அதான் கொண்டத்துல இருக்கீங்களா? பத்மாவதி அம்மா படிங்க. அடுத்து பத்மாவதி அம்மா படிங்க. ஐயா நான் கடைசியா பொன்னுசல் பாடுறையா. பொன்னு ரிசர்வ்டா. சரியா. அப்படி இல்லையா, சொன்னையே சரியில்லையா, சளி பிடிச்சின்னு ரொம்ப பண்ணுதையா. பொன்னுசல் பண்ணா தொண்டை சரியாயிடுமா? ஒரு ஆத்மா திருப்தி ஐயா. வாழ்க 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 வாழ்க. சித்ராமா படிங்கம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. அனைத்து பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மடவரல் பங்கினன் மலைதனை மதியாது சடசட எடுத்தவன் தலை பத்தும் நெறிதர அடர்தர ஊன்றி அங்கே வயற்கருள் செய்தான் திடமென உறைவிடம் திருவுசாத்தானமே அடர்தர ஊன்றி அங்கே அவர்க்கு அருள் செய்தான் திடமென உறைவிடம் திருவுசாத்தானமே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மடவரல் என்ற அந்த பெருமாட்டி தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிற பெருமானுடைய மலையை மதியாது அதை சடசட என்ற எடுத்தவன் அவனுடைய தலையை நெறித்து பின்னாலே அவனுக்கு அருளும் செய்தார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆனலார் பெண்ணலார். ஸ்ரீதேவ் இருக்காங்களா ஐயா? ஸ்ரீதேவ். ஐயா திருச்சிற்றம்பலம் இருக்கேன் சாமி. ஐயா வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆனலார் பெண்ணலார் அயனோடு மாலுக்கும் காணோனா வண்ணத்தான் கருதுவார் மனத்துள்ளான்
பேணுவார் பிணியோடும் பிறப்பரு பானிடம் சேனுலா மாளிகை திருவுசானமே. பெருமானை மனத்துள் வைத்து பேணுவார், அவர்களுக்கு பிணியோடு பிறப்பும் நீக்குவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காணமார் வாழ்க்கையான். கணபதி ஐயா படிங்க ஐயா. கணபதி. ஐயா கணபதி ஐயா. இப்பதான் வருது. சொல்லுங்க. 7:33 10வது பாட்டு. சிவாய நம சிவாய நம. சிவாடியார்களுக்கெல்லாம் வணக்கம். நன்றி. சிவா சிவா. காடமார் வாழ்க்கையான் காரவன் பேரே. சிவா ஒரு நிமிஷம். சிவா வர லைன்ல இருக்காரு. அப்பா இது எத்தனாவது பாட்டு? 10வது பாட்டியா? காணமார் வாழ்க்கையான். இப்ப படிச்சீங்களா? அதான் சிற்றமணம். காணமார் வாழ்க்கையான் காணமான பேர் சொல் உணவ குழுநீர் உறைவின் உயவேனில் வாழமார்பதிலடி மாளிகை வளங்கொழில் மாளிகை வளர்பொழில் வேணமா மறியும் தேய் வேணமா மறியும் தோய் திருவூந்தனமே திருவூந்தனமே. சிவாதிசயம். நன்றி ஐயா. காணமார் வாழ்க்கையான் காரமன் தேர சொல்ற இந்த சமணர்களும் புத்தர்களும் அவர்கள் ஊனமுடையவர்கள், அதனாலே அவர்கள் சொல்ல கேட்க வேண்டாம் அப்படின்னு, அதனாலே உய்ய இயலாது என்று. ஏன்னா அவர்கள் அறத்தை மட்டுமே பேசுவார்கள், ஆனால் கடவுளை பற்றிய செய்திகள் அவரிடத்தில் இல்லை. அதனாலே அவரை நாம் உய்ய வேண்டுமானால் திருவுசாத்தானை நினைக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. வாரைந்தீரின் திழியினீர். சிவசெல்வி ராஜம். சிவசெல்வி ராஜம் படி. சொல்லுங்க. கடைசி பாட்டு. வானவர் திரிந்திழியும் வளைவார் புகழிமண் திரை திரி தெரி கடல் திருவுசாத்தானரை உரை தெரி துணர் நெஞ்சம் பந்தனோன் தமிழ் வல்லார் நரை திரை இன்றியே நன்னெறி சேர்வரே நரை திரை இன்றியே நன்னெறி சேர்வரே. சிற்றம்பலம். சிவாய நமையா. ஞானசம்பந்தருடைய தமிழை வல்லவர்களுக்கு நரை திரை இல்லை, நன்னெறியே சேர்வர் என்று சொல்கிறார். அந்த திருக்கடைக்காப்புல. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 34வது பதிவாக திரு முதுகுன்றம் என்று சொல்கிற விருதாஜலம். இதுவும் கொல்லிப்பண் இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45க்குள்ள மணி 10 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இது வந்து நடுநாட்டினுடைய 9வது தலமாக சென்னை திருச்சி மெயின் லைன்ல இருக்கிற அந்த விருதாஜலம் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து உள்ள இருக்கிற தலம் அது என்று சொல்கிறார்கள்.
பெருமான் இங்கே பழமலைநாதராகவும் அம்பாள் பெரியனாக இருக்கிறார். இதற்கான பெரிய புராண பாடல் 183. நன்றிங்கய்யா. திரு முதுகுன்றம் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 183. திருச்சிற்றம்பலம். தாழ்ந்தெழுந்து முன்முரசு அதிர்ந்து எழுமெனும் தன் தமிழ் தொடை சாத்தி வாழ்ந்து போந்தங்கன் வளம்பதி அதனிடை வைகுவார் மணி வேட்பு சூழ்ந்த தன் புனல் சுளவு முத்தாரோடு தொடுத்த சொல் தொடை மாலை வீழ்ந்த காதலால் பலமுறை விளம்பிய மேவினார் சில நாள்கள். நன்றிங்க. திருமுந்தர் சொல்ல பெருமானுடைய திருவடியை தாழ்ந்து எழுந்து முதல்ல அந்த அதனுடைய பணி செய்யினால் தாழ்ந்து முதல்ல முத்தினோடு என்ற ஒரு பதிகம் பாடினார். அதுக்கப்புறம் இந்த பதிகம் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான். அங்க பல நாள் தங்கி இருக்கிறார். அதனால அங்கே பாடின பல பதிகங்கள் இது ஒன்று. வாழ்க. வண்ணமா மலர்கோடு வானவர் வழிபட அண்ணலாராயிழை ஆளோடும் அமர்விடம் விண்ணின் மாமழை பொழிந்தெழியவள் அருவி சேர் திண்ணலார் புறவணி திருமுது குன்றமே. திண்ணலார் புறவணி திருமுது குன்றமே. பெருமானை வண்ணமா மலர்கொடு வழிபட என்பது பெருமானிடத்திலே போய் நாம் நேரடியாக வழிபாடு செய்வது. அதுதான் நம்முடைய பழைய முறை. அந்த முறையை இப்ப மாற்றி அமைச்சிட்டாங்க. என்ன பண்றது? மழை வெறியலாம் கொன்றையம். நடராஜ ஐயா படிங்க. நடராஜா இருக்கீங்களா? சரி, செல்வம் அம்மா படிங்க. செல்வம். வெறிவுலாம் கொன்றையம் தாரினான் மேதகு பொறிவுலாம் அறவசைத்து ஆடிவோர் புண்ணியன் மறிவுலாம் கையினான் மங்கையோடு அமர்விடம் செறியுளார் புறவணி திருமுது குன்றமே. மறிவுலாம் கையினான் மங்கையோடு அமர்விடம் செறியுளார் புறவணி திருமுது குன்றமே. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டுல வண்ணமா மலர்கொடு அப்படின்ற சொன்ன ஞான சம்பந்தப்ப அந்த இடத்துல வெறியுலாம் கொன்றையந்தாரினான். அந்த வண்ண மலர்களே அவன் மிகவும் விரும்புவது கொன்றை பூ. அந்த கொன்றை பூவை மாலையாக அணிந்திருக்கிறான் என்று சொல்கிறார். தாரினான் அத மாலையாக அணிந்திருக்கான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. ஏறினார் விடைமிசை. லலிதா அம்மா படி. ஐயா சேர்த்து. நமச்சிவாய ஐயா. ஏறினார் விடைமிசை இமையவ தொழ உமை பூரனார் கொல்புலி தோலினார் மேனிமேல் நிறைநார் நிறைபுணர் சடையினார் நிழல்விடம் நீரனார் நிறைபுணர் சடையினார் நிழல்விடம் தேரலார் பொழிலணி திரு முது குன்றமே. தேரலார் பொழிலணி திருமுது குன்றமே. நமச்சிவாய ஐயா. நன்றி ஐயா. ஏறினார் விடைமிசை இமையவர் தொழுதார் என்று பெருமான் அந்த அறத்தின் அடையாளமாக விடையை தன்னுடைய ஊர்தியாகவும் கொடியாகவும் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. உரையினார் ஒரு பொருள். படிங்க. உரையினார் ஒரு பொருள் ஆயினான் உமையொடும் விரையினார் கொன்றை சீர் சடையினார் மேவிடம் உரையினர் ஒளியன ஓங்குமுத்தாருமை திரையினார் எடி புனல் இருமுது குன்றமே. திரையினார் எரி புனல்
திருமுது குன்றமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாழ்க வாழ்க. உரையினார் ஒரு பொருள் ஆயினான் என்று சொல்லு பெருமான் நாம் சொல்கிற சொல்லாகவும் அந்த சொல்லுக்கு பொருளாகவும் அவன் இருக்கிறான் என்கிற என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. கடியினார் ஆயின குரல். கடிய ஆயின குரல் 5வது பாட்டு. முனுசாமி முன்சாமியா. சிவாய நம. சிவாய நம. கடியவாயின குரகலித்தினை விதிதவோர் இடிய வெங்குரலினோடு ஆளி சென்றிடு நெறி படியவாய் மழுவினன் மங்கையோடமவிடமும் செடிதார் புறவனே திருமுது குன்றமே. படியவாய் மழுவினன் மங்கையோடமவிடம் செடிதார் புறவனே திருமுது குன்றமே. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். கடியவாயின குரல் களிற்றினை பிளர். அவன் யானை உரித்த பிறானாக இருக்கிறான். அப்படி யானை உரித்த பிறான் இடியவெங் குரலினோடு ஆளி சென்றிடு நெறி. அதனால சிங்கங்கள் வாழ்கிற காட்டிலே அவன் உரைகிறான். சுடுகாட்டு பெருமானாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காணமார் கரியின் உமாமா இருக்கு. உமாமா. சிவாய. காணமார் கருவியின் ஈர் புரிதையார் பெரிதுவோ பாணமார் மதியினோடு அரவர் தம் மருவு இடம். பாணமார் மதியினோடு அரவர் தம் மருவு இடம். ஊனமாயின பிணியவை கெடுத்து உமையோடும் தேனமார் முத்தொழிலனி திருமுது குன்றமே. ஊனமாயின பிணியவை கெடுத்து உமையோடும் தேனமார் பொழிலனி திருமுது குன்றமே. வானமார் மதியினோடு அரவர்தாம் மறுவிடம் என்று சொல்லி தன்னை சரணடைந்த சந்திரனத்துக்கு தலைமையில வைத்துக் கொண்டார். பகைத்து வந்த அந்த பாம்பையும் நட்பாக்கி தன்மேலே உலவிட்டார் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்தது மஞ்சள் தாம் மலர் கொடு. 7வது. சதானந்தனையா அப்படி. சிற்றம்பலம். மஞ்சதா மலர்கொடு வானவர் வணங்கிட பெஞ்சொலார் வேடவரோடு ஆடவர் விரும்பவே அஞ்சொலால் உமையோடும் அமர்விடம் அணிகளை செஞ்சொலார் பயில் தரும் திருமுது குன்றமே. அஞ்சொலால் உமையோடும் அமர்விடம் அணிகளை செஞ்சொலார் பயில் தரும் திருமுதுகுன்றமே. சித்தம்பலம். வஞ்சமா மலர்கோடு வானவர் வணங்கடை என்று பெருமானை நாம் மலர் தூவி வழிபடலாம். பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுதல் என்று அந்த வகையிலே தான் நம்முடைய திருக்கோயில்கள் பண்டைய காலத்திலே அமைந்திருந்தன. இன்றைக்கும் காசிலேயோ ஸ்ரீசைலத்துல போனா பெருமானை தொட்டு வணங்கலாம். ஆனா இங்க அந்த நிலையை மாற்றி அமைத்துவிட விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல இந்த வைதிகர்கள் உள்ள புகுந்து கொண்டு நம்ம யாரையும் உள்ள விடாம தூரத்தில் நிற்க வச்சு அவர்களே எல்லா வழிபாடு செய்து வழிபாட்டுக்குரியவர்கள் அவர்கள் மட்டுமே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் என்ற சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அதை திரும்பி அதை மீட்டு எடுக்க முடியல. நம்ம என்ன பண்றோம்? தூரனே பாடிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க வாழ்க. காரினார் அமர்தரம். அம்மா இருக்காங்களாமா? சதானந்த ஐயா. ஐயா தனி அவர் மட்டும்தான் ஐயா. வேலரசி அம்மா அப்படி. வேலரசி. காரினார் அமர்தரும் கையிலை நல் மலையினை ஏறினார் முடிராவணன் எடுத்தானிற வாரினார் முளையொடும் மண்ணினார் மறுவிடம் சீரினார் திகழ் தரும் திருமுது குன்றமே. சீரினார் திகழ் தரும் திருமுது குன்றமே. திருச்சிற்றம்பலம்.
ஆணவத்தின் அடையாளமாகிய ராவணன் மலையை பெயர்த்த அந்த செய்தியை சொல்ற பாடல். வாழ்கின. ஆடினார் கானகத்து. ஆனந்தலட்சுமி அம்மா படி. ஆனந்தலட்சுமி. சிவாய. ஆனந்தலட்சுமி. ஐயா என்கிட்ட புத்தகம் இல்லைங்க ஐயா. செண்பகவல்லியம்மா படி. செண்பகவல்லியம்மா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. மாசு மெய் தூசு கொண்டு ஆடினார் கானகத்து 9வது பாட்டு. ஆடினார் கானகத்து அருமறையின் பொருள் பாடினார் பல புகழ் பரமனார் இணையடி ஏடினார் மலர்மிசை அயனுமால் இருவரும் தேடினார் அறிவோனார் திருமுது குன்றமே தேடினார் அறிவோனார் திருமுது குன்றமே. பெருமான் கானகத்திலே ஆடுகிறான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதன். ஆனா அப்படி ஆடுகிற போது அவன் என்ன பண்ணான்? அருமறையின் பொருளாக அருமறையாகிய அஞ்செழுத்தின் அடையாளமாக ஆடுகிறான். ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார் சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமுதுதான் ஓங்காரமேன திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின் தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாருதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதன் தான். அஞ்செழுத்து ஓதி பெருமான் ஆடுகிறான் என்பதை 5 பாடல்களை உமாபதியுடைய திருவதிகை மனவாசகன் தான் உண்மையில சொல்லியிருக்கார். அதுதான் இங்க ஆடினார் கானகத்து அருமறையின் பொருள். அந்த உமாபதி அந்த உண்மை விளக்கம் பாடிய மனவாசகம் படத்துக்கு அடிப்படையான இதுதான் இந்த ஞானசம்பந்தருடைய இந்த வாக்கு. அவர் ஆடினார் கானகத்து அருமறையின் பொருள் என்று சொல்றதைத்தான் அவர் 5 பாடல்களே பெருமான் எப்படி 5 எழுத்தை உள்ளடக்கி கொண்டு ஆடுகிறான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. மாசுமை தூசு கொண்டு. தாமோதரையா படிங்க. திருச்சிற்றம்பலையா தன்பகலை விடுகிறார்கள். பாடுங்க ஞானப்பராசையா. அடுத்தது தாமோதரையா. தூசு கொண்டு ஊழல் சமன் சாக்கியர் பேசுமை உளவல பேணுவி காணுமின் வாசமா தருபொழில் வண்டினம் இசைய இசைய தேசமார் புகழ்மிகும் திருமுது குன்றமே. அந்த மாசுமை தூசு கொண்டுடல் சமன் சாக்கியர்கள் அவர்கள் பேசுகிற பேச்சு மெய்யல்ல, அதனால அதை நம்ப வேண்டாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தென்னினார் புறவணி. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். தென்னினார் புறவணி திருமுது குன்றரை நன்னினான் காழியுள் ஞான சம்பந்தன் சொல் எண்ணினான் ஈரைந்து மாலையும் இயலுமா பண்ணினார் பாடுவார் கிள்ளையாம் பாவமே எண்ணினான் ஈரைந்து மாலையும் இயலுமா பண்ணினார் பாடுவார் கிள்ளையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தமிழ் இயல் இசை நாடகம் என்று சொல்லுவார். முத்தமிழ்னு சொல்லுவாங்க. அதனால ஞானசம்பந்தனுடைய தமிழும் அது இயலுமாக பண்ணின் இசையாக இருக்கிறது. அதை பாடுவார். அவரை பாடி ஆடக்கடும்னு சொல்லி
ஆடலும் அதுக்குரியது. அதனால அப்படி இயலா பாடலாம், இசையா பாடலாம். அந்த பாடி அந்த அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஆடலாம். அப்படி ஆடிவார்க்கு பாவம் எதுவும் இல்லை. அதனால ஞானசம்பந்த தமிழ் முத்தமிழாக திகழ்கிறது என்ற வகையில் அமைந்த பாடல். இயலுமா பன்னிசை பாடுவார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 35வது பதிகம் திரு தென்குடி திட்டை. இதுவும் இராப்பண் கல்லி இராப்பண் 4ஆக நாழிகை 41 45 நாழிகையில இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ்ல பாடக்கூடியது. இந்த தலம் காவிரி தென்கரையிலே 15ஆம் தலமாக கும்பகோணம் கருகாவூர் சாலையில் இருக்குது. பெருமான் பசுபதிநாதர், அம்பாள் உலக நாயகி. திருஞான சம்பந்தருடைய பெரிய புராண பாடல் இதற்கு 373. நன்றிங்கய்யா. இடம் சுட்டு சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 373. பதிகை இன்னிசை பாடி போய் பிற பதி பலவும் நதி அணிந்தவர் கோயில்கள் நன்னியே வணங்கி மதுர முத்தமிழ் வாசகர் அணைந்தனர் மன்றுள் அதிர் சிலம்படியார் மகிழ் அவள் இவள் நல்லோ. திருச்சிற்றம்பலம். அப்ப ஞானசம்பந்த பெருமான் இந்த தென்குடி திட்டையிலே பாடியது மதுர முத்தமிழ் வாசகம் என்று சொல்கிறார். அவர் இந்த கோயிலை அணைந்து நன்னி வணங்கி பாடினார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. முதல் பாடல். முன்னை நான் மறையவை முறை முறை குறையோடும் தன்னதாள் தொழுதழ நின்றவன் தன்னிடை மன்னுமா காவிரி வந்தடி வருடனல் சென்னலார் வளவயல் தென்குடி திட்டையே. சென்னலார் வளவயல் தென்குடி திட்டையே. இந்த தென்குடி என்ற தலம் காவிரியுடைய கரையில் இருப்பதனால அந்த காவிரி ஆறு அந்த அங்குகிற அந்த மண்ணை வருட, அதனாலே அது நல்ல நல்ல சென்னல் வளரும் பூமியாக திகழ்கிறது என்ற பூமியின் வளமையை சொல்கிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. மகரமாடும் கொடி. சிவதாட்சாயினி இருக்குங்களா? ஐயா இல்லையா, ஐயா வெளியிலே. சரி. PR சுப்பிரமணியம் ஆத்தூர் ஐயா. PRS ஆத்தூர். PRS ஐயா. சுப்பிரமணியம் பாடுங்க ஐயா. ஸ்ரீதேவி வந்திருக்காரு பாருங்க, ஆத்தூர்ல இருந்து. அவர் பாடிட்டாருங்க. PRS ஐயா இல்லைங்க, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. ஆண்டாளம்மா கூப்பிடுங்க. ஆண்டாளம்மா. திருச்சிற்றம்பலையா. மகரமாடும் கொடி மன்மத வேடனை நிகரலா காணரு பெழிவிழி தானினம் பகரவானித்திலம் பன்மகரத்தொடேம் திகர மாளிகை தொகுந்தென்குடி திட்டையே. திகர மாளிகை தொகும் தென்குடி திட்டையே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றியா. மகரமாடும் கொடி என்ற மீன் கொடியை தாங்கி இருக்கிற அந்த மன்மதனாகிய காமனை நெருப்பினாலே தன்னுடைய நெற்றிக் கண்ணாலே விழித்தான் என்று சொல்கிற செய்தியை கொடுக்கிற பாடல். வாழ்க வாழ்க. கருவினால் அன்றிய. நடராஜ ஐயா படிங்க. ஐயா பணியா இருக்கிறேன் ஐயா, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி. சாம்பசிவ ஐயா படிங்க. சாம்பசி. கருவினால் அன்றியே கருவெலமாயவன் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம் பருவனால் விளைவொடும் பாடலோடாடலும் திருவினான் மிகு புகழ் தென்குடி திட்டையே. பருவனால் விளைவொடும் பாடலோடாடலும் திருவினான் மிகு புகழ் தென்குடி திட்டையே. நன்றிங்கய்யா. பெருமான் கருவினால் அன்றியே கருவலாமாயவன். நம்மளையெல்லாம் கருவுக்குள்ளே செலுத்தி அதன் மூலமாக நம்முடைய மலபரிபாகம் செய்யக்கூடிய பெருமான். ஆனால் அவன் எல்லா பொருளுக்கும் கருவாக இருக்கிறான். அவனுக்கு உருவம் இல்லை என்றாலும்
நமக்கெல்லாம் அவன் உருவம் தருகிறான். அப்படிப்பட்டவனை பருவநாள் விழாவோடும், பருவ நாட்களெல்லாம், பருவம் என்பது இங்க இந்த நிறைநிலா என்று சொல்கிற பௌர்ணமியை குறிக்கும். அதான் பருவ நாள்னு சொல்றாங்க. அந்த பருவநாள் விழாவோடும் பாடலோடு ஆடலும். பழைய காலத்துல அந்த நிறைநிலா நாளிலே வழிபாடு செய்வார்கள். அந்த அந்த வகையில அது பெருமானை பாடி ஆட அவன் திருவினான். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பொருள். அந்த சிவம் என்பது மிக்க புகழுடைய பொருளாக மூல முதற் பொருளாக இருக்கிறது என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து உன்னிலா காவியம். அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. நிலாவாவியாய் ஓங்குதன் தன்மையை விண்ணிலார் அருகிலா வேத வேதாந்தன் ஊர் எண்ணில் ஆர் எழில்மணி கனக மாளிகை இளம் தென்னிலா விரிதரும் தென்குடி திட்டையே தென்னிலா விரிதரும் தென்குடி திட்டையே. அந்த காவிரி கரையிலே வளமான பூமியா இருக்கால அங்க எண்ணிலா எழில்மணி கனக மாளிகை, அங்க இருக்கிற மாளிகைலாம் பொன் மாளிகையாக திகழ்கிறது என்று ஞான சம்பந்த பெருமான் அந்த ஊரின் வளத்தை எண்ணிய பாடல். வாழ்க வாழ்க. வருந்தி வானோர்கள். 5வது பாட்டு. வருந்திய வானோர்கள் வந்தடையமானஞ்சுதன் அருந்தினார் அமுதவர்க்கு அருள் செய்த அமரர் ஊர் செந்துருத்தி பூமாதவி பந்தர் வான் செண்பகம் திருந்து நில் வளமொழில் தென்குடி திட்டையே திருந்து நில் வளமொழில் தென்குடி திட்டையே. திருச்சிற்றம்பலம். அந்த காவிரி ஆற்றுடைய வளத்தினாலே அங்க வளர பூ செருந்தி மாதவி சண்பகம் முதலிய மலர்கள்லாம் பெருமானுடைய வழிபாட்டு பொருளாக இருக்கிறது என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஊரினார் ஓசையுள். மாதவின்னு சொல்றாங்க. மாதவி என்பது ஒரு வகை மலர். செருந்தி மாதவி செண்பகம் என்று அது ஒரு வகையான மலர் சொல்லுவாங்க. சரிங்களா? பட்டம்மாள் படி. ஊரினார் ஓசையில் ஒன்றிலா ஒன்றிமால் கூறினார் அமர்தரும் குமரவேல் தாதையோர் ஆறினார் பொய்யகத்தை உணர்வெய்திமை தேறினார் வழிபடு தென்குடி திட்டையே தேறினார் வழிபடும் தென்குடி திட்டையே. சிவாய நம. அப்ப சிவபெருமானை குமரவேள் தாதை என்று பெருமானுடைய ஆற்றலாக விநாயக பெருமானும் அறிவாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதனால அவன் குமரவேள் தாதை என்று கொடுக்கிறார். வாழ்க வாழ்க. காணலைக்கும் அவன். சித்ராமா படி. காணலைக்கும் அவன் கண்ணிடந்தப்பனீர் வானலைக்கும் தவத்தேவுவை தானிடம் தானலை தள்ளமூர் தாமரை தண்டுரை தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே தானலை தெல்லமூர் தாமரை தண்டுரை தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே. நன்றிங்கய்யா. அந்த காணல் என்ற காட்டிலே வேடனாக திரிந்தவன் அவன் கண்ணிடந்து அப்ப அவனை தேவு செய்தான் என அவன் தேவுமால் செய்தான் என்று அவன் அந்த குடும்பத்தேவர் பேரை சொன்ன உடனே அவன் அதிலே மயங்கி போனான். அதனால தேவு வைத்தானிடம் என்ற சொல்ல ஞான சம்பந்தர் பயன்படுத்துகிறார். இந்த சொல்லதான் அப்படியே எடுத்து சேர்க்கிறாரு. தேவுமால் செய்தான் இந்த திண்ணன்னு நாணன் சொல்ற மாதிரி சொல்றாரு. அந்த சொல்லுங்கன்னா இந்த இங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால தேவு வைத்தானிடம். வாழ்க வாழ்க வாழ்க. மாலோடும் பொருதிரர். ஸ்ரீதேவ் ஐயா படி. ஸ்ரீதேவ். மாலோடும் பொருந்திரள் வாளர கண்ணெறிந்தோடிடம் படி விரல் ஒன்று வைத்தானிடம் காலோடும் கனக மூக்குடன் வர கயல் வரால்
சேலோடும் பாய்மைகள் தென்குடி திட்டையே. காரோடும் கனகமுக்குடன் வர கயல்வரால். அந்த காவிரி ஆற்று அந்த நீர் வளத்தினாலே கயல் மீன்கள் எல்லாம் இருக்குன்னா அந்த கயல் மீனுடைய மூக்கு எப்படின்னா கனல் போல பொண்ணு போல இருக்குதான். ஆனா கனக மூக்குடன் என்று சொல்லி பொன் மீன் சொல்றாங்க இல்லையா. இப்ப அதிபத்தர் நாயனாருக்கு பொன் மீன் கிடைச்சது, கடைசியா அதுக்குன்னு விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கனாமைக்குடனுக்கும் கயல் வளார் என்று நீரின் வளத்தையும் அதனாலே அங்க இருக்கிற அந்த மீனின் வளத்தையும் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க நாரணன் தன்னோடு. கணபதி ஐயா, கணபதி ஐயா படி. நமச்சிவாய சிவாத்தி சித்திரம்பலம். அப்பா என்ன முதல் என்னப்பா? நாரணன் 9வது பாட்டு. நாரணன் தன்னோடு 9வது பாட்டு. சிவா சிவா சிவாய நம சித்திரம்பலம். நாரணன் தன்னடே நான் முகந்தானுமாய் காரணன் அடிமொழி காண உன்னிடம் ஆரணன் உண்டு வந்து அழிதடே சிறுநெல்கும் புகழ் தென்குழி திட்டையே கீரணங்கும் புகழ் தென்குடி திட்டையே. ஐயா ஆரணங்கொண்டு பூசுரர்கள் வந்து அடிதொட என்ற ஆரணம் என்பது மந்திரம். மந்திரமாவது அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை கொண்டு ஓதுவரெல்லாம் பூசுரர்கள், பெருமானை பூசிக்கிறவர்கள். அஞ்செழுத்தை கொண்டு யார் பூசிக்கிறார்களோ அவரெல்லாம் பூசுரர்கள். அந்த பூசுரர்கள் வந்து அடிதொட சீரணங்கும் புகழ் நல்ல சிறப்பான புகழுடைய தென்குடி திட்டையில யார் வேணுமாலும் வந்து வழிபடுகளே பெருமான் இருந்தான் என்பதை ஞானசம்பந்தர் பல இடத்துல சொல்றார். அதனால பெருமானை நாம் நேரடியாக சென்று நாம் கட்டின கோயில் நாம் போய் உள்ள இருந்து பூசிக்க முடியும். ஆனால் அந்த நிலையெல்லாம் அந்த வைதிக சமயம் வந்து அப்படியே வந்து ஆக்கிரமித்து நம்மளை எல்லாம் வெளியில் அமைச்சிட்டு அவங்க மட்டுமே வழிபாடு செய்து நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரியான நம்மளை மாற்றி விட்டார்கள். இதை இந்த இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை அதை மாற்ற முடியாம நம்ம வருத்தப்படுறோம். வாழ்க வாழ்க எல்லாம் சிவன் செயல். குண்டிகை கையுடை. சிவசெல்வி ராஜம். குண்டிகை கையுடை குண்டரும் புத்தரும் குண்டிகை கையுடை குண்டரும் புத்தரும் பண்டுரை தேயிடும் பற்றுவிட்டீர்தொழும் வண்டிரைக்கும் பொழில் தண்டலை கொண்டலார் தெண்டிரை தன் புனல் தென்குடி திட்டையே. வரலீங்கம்மா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுங்கம்மா. ஹெட்போன் போட்டிருந்தாங்கன்னா எடுத்துருங்க. கேக்கலீங்களா? வந்தது. அம்மா ஹெட்போன் போட்டிருக்கீங்களா? இல்ல சரியாதான் கேட்டுது, ஒண்ணும் தப்பு இல்லையா? நல்லதான் கேட்டுதியா? நல்லா கேட்டுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்லா பாடினாங்க. வாழ்க வாழ்க. குண்டிகை கையுடை குண்டரும் புத்தரும் பண்டிரத்தேயிடும் பற்று விட்டீர். அதனால சமணர்களோடும் புத்தரோடும் பற்று வைத்து அறத்தையே பேசிக் கொண்டிருக்கிறாமல் சிவனை பற்றி பேச வேண்டும். அப்படி பேசுவதற்கு வண்டிரைக்கும் பொழில் தண்டலை கொண்ட தென்குடி திட்டை பெருமான் இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முழுசா பாடிட்டீங்களா? நல்லா பாடினாங்க. நல்லா கேட்டுதியா? என்ன பிரச்சனை முன் தெரியல எனக்கு. இல்ல ஐயா நல்லா கேட்டு சாம்சனையா உங்களுக்கு இல்லையா? நல்லா கேட்டுதியா?
இல்ல முழுசாவே கேட்டதுங்கய்யா, நல்லா பாடிட்டாங்க. ஒரு நல்லா தடவை அவங்க குரல் மறுபடியும் கேட்பாங்கய்யா. கேளுங்க கேளுங்க. மறுபடியும் பாடுறேன். நல்லாதான் நல்லா பாடுற. சரிங்கம்மா. ஐயாவை கேட்கலையா? சாம்பசிவ ஐயா ஒரு முறை பாடிடுங்கம்மா. குண்டிகை கையுடை குண்டரும் புத்தரும் பண்டுரை தேயிடும் பற்று விட்டீர்தொழும் வண்டிரைக்கும் பொழில் தண்டலை கொண்டலார் தெண்டிரை தன் புனல் தென்குடி தீட்டையே தெண்டிரை தன் புனல் தென்குடி தீட்டையே. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்ம கேட்டுதுங்களா ஐயா? நல்லா கேட்டது. நடராஜ பிஸி அதனால அந்த பாட்டை இன்னொரு முறை கேட்கணும் ஒன்ஸ் மோர் சொல்லிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க வாழ்க. அவர் ஒன்ஸ் மோர் சொல்றதே பாட சொல்லிட்டாரு. வாழ்க வாழ்க. அடுத்து தேனலார் சோலை சொல். செல்வம். செல்வம் அம்மா படி. தென்னல் சார் சோலை சூழ் தென்குடி திட்டையை காணலார் கடிபொழில் சூழ்தரும் காழியுள் ஞானமார் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பால் நல்லார் மொழி வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. ஞானமார் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பால் நல்லார் மொழி வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம். ஞானப்பால் உண்டதுனாலே ஞானமார் ஞான சம்பந்தன் சொன்னார். அந்த செந்தமிழ் வல்லாருக்கு பாவம் இல்லை என்பது திரு கடைக்காப்பு. அதோட நிறுத்திக்கலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். பொன்னூசல் பாடி அது முடிச்சிடலாம். வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். வாழ்க வாழ்க. 3 பதிகம் படிச்சிருக்கோம். பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? பாடுங்க. மாதாடு பாகத்தன். சிவாய் நமய்யா. நன்றி ஐயா. ஐயா எத்தனை படிக்கணும்? பாட்டு மாதாடு பாகத்தன். 6வது பாட்டா? சிவா சிவா. மாதாடு பாகத்தன் உத்தர கோசம் மங்கை ததாடு கொண்டை சடையா நடியாருள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. வாழ்க வாழ்க. நடராஜ ஐயா வாழ்த்து படிச்சிருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் மருளரசியாருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியினுடைய பாடல்கள் எல்லாம் எடுத்து இம்பிய பெரிய புராணம் பாடல்களையும் எடுத்து இம்பிய சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் நரசிங்கபுரத்தில் வசிக்கக்கூடிய சாம்பசிவ ஐயாருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அந்த நிகழ்ச்சியை தொகுத்தளித்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெயெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்கொள்ளால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றபம் வேள்வி மல்க
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிறைவு செய்கிறோம். மீண்டும் நிறைவு செய்ய ஒரு செய்தி. நேத்திக்கு வந்து இறுதியா அந்த திருஏடகம் பதிகம் படிக்க சொல்ல இந்த திருமுறைகள் என்பது எழுதும் மறை அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொன்ன உடனே சித்ராம்மா உடனே அந்த திருஏடக பதிகத்தை எழுதி நம்ம வாட்ஸ்அப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட ஊரப்பகுதியிலேருந்து பத்மாவதி அம்மாவும் எழுதியிருக்காங்க. பிரேமா போரூர்லேருந்து பிரேமா சம்பந்தம் அவங்க ஐயா நான் கடைப்பிடிக்கிறேன் ஐயா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு. பட்டம்மாடம் அந்த செய்தியை வந்து பார்த்து திருவடிக்கு வணக்கம் சொல்றாங்க. திருவடி என்பது பெருமானுடைய குருவடி என்பது பெருமான் தான். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய பெருமானுக்குரிய எல்லா புகழும் சிவனுக்கு என்று சொல்லி இயன்றவர்கள்லாம் இதை கடைபிடிக்கணும். அதனால அந்த எழுதும் மறை மொழிந்த பிரான் என்று திருமுறைகளை எழுதி வாசித்தல். பூசிப்பவர் சிலர் புனிததால் அன்போடு நேசிப்பவர் சிலர் நின்னருள் நிவலா என்று யாசிப்பவர் சிலர் திருமுறை எழுதி கலிகூற வாசிப்பவர் சிலராக இருந்து மகிழ்ந்தார்கள்னு சொல்றார். அந்த சிலர்ல நேத்து நிகழ்ச்சிக்கு வந்ததுல 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. நடராஜன் நானும் எழுதினேன் ஐயா. ஐயா நானும் அடியனும் எழுதினேன் ஐயா. அந்த முதல் பாடல் எனக்கு வாட்ஸ்அப்ல இன்னைக்கு எழுத போது வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. அப்பதான் இன்னைக்கு 3 பாடல் எழுதணுமா? இன்னைக்கு நடத்தின பாடல் இன்னைக்கு 3 பாடல் அன்னைக்கு எழுதி வச்சுட்டோம்னா நம்ம அப்படியே திருமுறைகளை அப்படியே திருமுறை கோயிலா நம்மளுடைய கையெழுத்துலயே திருமுறை கோயிலை உருவாக்கி அதை வச்சு வழிபடுகிற ஒரு மரபு, பண்டைய மரபை நம்ம இது பண்ணலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை புதுமைக்கும் பேர்த்துவ பற்றி என்ன அந்த எழுதும் முறையை கடைபிடித்தால் அது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம் இருக்கும். அதுக்கு எழுத்து நம்முடைய எழுத்தா இருந்தா அது பின்னை புதுமைக்கும் பேர்த்துவ பெற்றியனாக இருக்குன்றதுதான் அந்த செய்தி. எழுதுறவங்க அந்த செய்தி வந்து போட்டோல எடுத்து போட்டா நம்ம தெரியும் உங்க பேரை சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்த செய்தி 3-4 பேர்கிட்ட வந்தது. குழுலையும் போட்டேன். வாழ்க வாழ்க. நான் இரவு கவனிக்கல, பகல்ல பார்த்தேன். இரவு நான் கவனிக்கிறேன். ஐயா நான் எழுதுன மாதிரி நடராஜ ஐயா காமிச்சிட்டேன் ஐயா. சரி சார், போட்டோவோட அமிச்சேன் ஐயா நானு. தெரியலையா, நான் எழுதி வச்சிருக்கேன் ஐயா. அவருடைய போன்ல இருந்திருக்காரு. நீங்க குழுல பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதனால ஐயா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பிச்சிட்டேன். பெரிய புராணத்திலே அனுப்பிச்சிட்டேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பகிரலாம். நான் அந்த பெரிய புராணத்துல இருந்து எல்லாருக்கும் காரணம் என்னன்னா எல்லா செய்திகளையும் எல்லாரும் போட்டுக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப இடுக்கமாயிடுது. அந்த இடத்தை அடைச்சுக்கிறதுக்காக தேவையான செய்தியை போட தப்பு இல்ல. அதுதான் நல்லது. நிச்சயம். அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் வணக்கம். இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியில் அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.